الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பானவர்களே, கடந்த வகுப்புல நாம படிச்சது கொள்கை மற்றும் அமல்கள் ரீதியான விஷயங்கள், அப்படிதானே? கடைசியில் பிதஅத்னா என்ன அப்படிங்கிறத படித்தோம். பிதஅனா என்ன? மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை சொல்றது, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை பரப்புவது, இதெல்லாம் பிதஅ. சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அமில அமலன், மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்வது. இன்னொரு ஹதீஸில் மன் அஹ்தஸ அப்படின்னு வருது, சொல்றது. இப்போ மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்வதும் சொல்வதும் பிதஅ அப்படிங்கிறத நம்ம படித்தோம். பிதஅத்தில் எத்தனை வகைகள் இருக்குது? அல் பிதஅத்துல் இஅ்திகாதியா, அல் பிதஅத்துல் அமலியா. அமல் ரீதியான பிதஅனா என்னது? அமல் ரீதியான பிதஅத்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டாத ஒன்றை செய்கிறது. சிம்பிள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டினது தான் ஷரியா தான் ஷரியா. அது அல்லாத ஒன்றை நாம் செய்கிறதுக்கு பேர் என்ன? அமல் ரீதியான பிதஅத். கொள்கை ரீதியான பிதஅத்னா என்னது? இஅ்திகாதியா, அல் பிதஅத்துல் இஅ்திகாதியா. வெரி குட். அகீதால குர்ஆனும் சுன்னாவும் சொல்லாத ஒன்று, ஈமானி ரீதியாக. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்களேன். என்ன பிதஅத்? பிதஅத்னா என்ன? அதுல ஒரு உதாரணம். வெரி குட், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுக்கு மேல் உயர்ந்திருக்கின்றான் என்பது குர்ஆனும் சுன்னாவும் சொன்ன மஅலூம், சொன்ன ஒன்று, தெரிஞ்ச விஷயம். அதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா இடத்துலையும் இருக்கிறான், நிறைந்து இருக்கிறான், தூண்ல இருக்கிறான், துரும்புல இருக்கிறான்னு சொன்னா அது என்ன? அல் பிதஅத்துல் இஅ்திகாதியா. பிதஅ இதுல செய்றாங்க, அகீதால செய்றாங்க. அகீதாவில் பிதஅத் செய்யறது பெருசா, அமல்ல பிதஅத் செய்யறது பெருசா? அகீதால பிதஅத் செய்யறது. சிம்பிள். அகீதால பிதஅத் செய்தால் ஒருவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியில போறதுக்கான வாய்ப்பு அதிகம். அமல்ல பிதஅத் செய்தா அப்படி கிடையாது. இப்போ மௌலூத் ஓதுறது, அது அகீதாவுடைய பிதஅத்தா, அமல் ரீதியான பிதஅத்தா? வெரி குட், மாஷா அல்லாஹ். அமல் ரீதியான பிதஅத். ஒருவர் மௌலூத் ஓதுறதுனாலே அவர் என்ன பண்ணிட மாட்டாரு? இஸ்லாத்தை விட்டு வெளில போக மாட்டார். அகீதா ரீதியான பிதஅத் எது அப்படின்னு சொன்னா, கபருக்குள்ள ஒரு மனிதர் உயிரோடு இருந்து நம்மளுடைய பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டிருக்கிறார், நம்மளுடைய பிரார்த்தனையை அவர் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடம் சேர்ப்பார் என்பதற்காக அவர்கிட்ட நான் கேட்கறது, இஸ்திகாசா செய்யறது, அவர்கிட்ட போய் தஞ்சம் அடைகிறது, இஸ்திஆனா செய்யறது, அவர்கிட்ட போய் உதவி தேடுறது. அது என்னது? அமல் ரீதியான பிதஅத்தா, கொள்கை ரீதியான பிதஅத்தா? கொள்கை ரீதியான பிதஅத். ஸோ இந்த ஒரு புரிதலும் விளக்கமும் நமக்கு தேவை. எது பிதா, எதை செய்தால் கொள்கை ரீதியான பிதஅத்தாக கன்சிடர் பண்ணப்படும், எதை செய்தால் அமல் ரீதியான பிதஅத்தாக கன்சிடர் பண்ணணும். சரி, உதாரணத்துக்கு இப்போ ஒரு மனிதர் இருக்கிறார், சரியா? ஒரு இமாம்னே வச்சுங்க. அவருக்கு பின்னாடி தொழக்கூடாது. எப்பொழுது? பிதஅத்தை சொல்லுங்க. எப்பொழுது? அல் பிதஅத்துல் இஅ்திகாதி அவர்கிட்ட இருந்துச்சுன்னா அவருக்கு பின்னாடி தொழக்கூடாது. உதாரணத்துக்கு அவர் கபர் வழிபாடு செய்கிறாரு, அது நமக்கு தெரியுது. ஷிர்கியத்தான வேலையை செய்கிறாரு, நமக்கு தெரியுது, தெளிவாக பண்ணுறாரு. அதாவது கபரை சுற்றி வராரு, தவாஃப் செய்கிறாரு, அங்கே விளக்கேற்றுறாரு, புடவை போத்துறாரு, அங்கே உட்காந்து திக்ரு தியானங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனிதரை அவர் என்ன, இவர் நாதா, இவர் அவுலியா, இவர் என்னுடைய துவாவை எடுத்துக்கொண்டு போகிறாரு, அதனால் அவர்கிட்ட கேட்குறேன், அவர் வழியாக நான் சென்றால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடைய முடியும், அவர்கிட்ட நான் நேரடியாக துவா கேட்கணும். யா முஹையீன், யா அல்லான்னு சொல்றதுக்கு பதிலாக யா முஹையீன் வருது, யா இப்ராஹிம் பாஷான்னு வருது. இது என்னது? இதை செய்தவர் பின்னாடி தொழலாமா தொழக்கூடாதா? தொழக்கூடாது, நோ டவுட். ஆனால் ஒருவர் மௌலூத் ஓதுறாரு அல்லது அமல் ரீதியான பிதஅத் செய்கிறாரு, அவருக்கு இந்த மாதிரி பிதஅத்துகள் கிடையாது, கொள்கை ரீதியான பிதஅத்துகள் கிடையாது. அவருக்கு பின்னாடி தொழலாமா தொழக்கூடாதா? தொழலாம், தொழலாம். இல்ல, அதாவது ஆமா, அதாவது மௌலூதுல என்ன சென்டென்ஸை சொல்றாங்க, அந்த சென்டென்ஸ் அவர் உள்ள வாங்குறாரா, அந்த சென்டென்ஸ் கொள்கை, எல்லா சென்டென்ஸுகளும் அப்படி போகலை. அதாவது மௌலூது ஏன் நம்ம எதிர்க்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், மௌலூது நம்ம ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது கரெக்டு. ஆனால் நீங்க சொல்லக்கூடிய வடிவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழவே இல்லை தன்னை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுலூ செய்யறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அளவுக்கு மீறி புகழ்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு வழிகாட்டுதல் செய்யலை. ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மௌலூது ஓதி தான் புகழணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிகாட்டுதல் கொண்டு வரல.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி நம்ம புகழ தான் செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னாவை நம்ம இதுதான் மௌலூதுக்கு எதிராக நம்ம வைக்கக்கூடிய வாதம். இரண்டாவது என்னன்னா, மௌலூது வரிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில சிறுக்கியத்தான விஷயம். இது எல்லா வரிகள்லையும் கிடையாது. புரியுதா இல்லை? அதனால தான் உலமாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மௌலூது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம என்ன ஒட்டுமொத்தமாக மௌலூது ஓதிட்டா முஷ்ரிக் ஆகிட்டான் அப்படி சொல்ல முடியாது. புரியுதா? மௌலூது ஒரு பிதாயத்தான விஷயம், அந்த அளவுக்கு தான் அதை வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வரிகள் அவர் சொன்ன மாதிரி சில வரிகள் என்ன போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அன்தல் கஃபார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் அப்படின்னு வரும். அந்த வரியை உணர்ந்து ஒரு மனிதர் புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு இணையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் இந்த பண்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு அது கொள்கை ரீதியான பிதா. புரியுதா? இப்போ அதுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்தந்த விஷயங்கள் நம்ம, ஆனால் ஜென்ரலாக மௌலூத் அப்படிங்கிறது இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை கொண்டாடுவது இந்த மாதிரியான விஷயங்கள் பிதா. இது என்ன 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 இல்லை அப்படின்னு சொன்னால் இஅ்திகாதியத் கிடையாது. இது அகீதா ரீதியான பிழை கிடையாது. இது பிதா. இது அமல் ரீதியான பிதா அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து. இப்போ நம்ம அதுக்குள்ளேயே நம்ம நின்றுட்டா நமக்கு நல்லது. அதுக்கு மேலே பொதுவாக மௌலூது ஓதக்கூடியவங்களுடைய நிலைப்பாடை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொள்கை ரீதியான பிதத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. புரியுதா இல்லையா? அப்போ நம்ம அதை பிரித்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் நம்ம சொல்லக்கூடிய இந்த கொள்கை இப்போ இடையில கூட ஒரு சுன்னத்துல் ஜமாத்தினுடைய ஒரு மாநாடு நடந்துச்சு, கொள்கை விளக்க மாநாடு நினைக்கிறேன், அகீதா விளக்க மாநாடு அதுவும் நடந்துச்சு கோயம்புத்தூரில். அதில் ஒரு ஆள் தெளிவாக பேசுகிறாரு, ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர மற்ற யார்ட்டையும் துவா செய்யக்கூடாது, அல்லாஹ்வை தவிர நோய் நிவாரணி யார்ட்டையும் கிடையாது, நீங்கள் இந்த மாதிரி கபரடியில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கையேந்தி துவா செய்யக்கூடாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் துவா செய்ய நம்ம துவா செய்யறதுக்கான உரிமை பெற்றவனாக இருக்கிறான், அவனை மட்டும்தான் வணங்கணும்னு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு. அப்போ சுப்ஹானல்லாஹ் அந்த கூட்டத்தில் யாருக்கு கொள்கை ரீதியான விளக்கம் இருக்குது, யார் இஅ்திகாதியத்தில் உறுதியாக இருக்கிற, அமல் ரீதியில் பிதஅத் இருந்தால் கூட அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணணும், சாயல் பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இவங்க என்னது தப்பாக இருக்கிறாங்க நம்மளால சொல்ல முடியாதுங்கிறது தான் இந்த புரிதல் நமக்கு வேணுங்கிறதுக்கான மிக முக்கியமான விஷயம். ஹைர். அப்போ நம்ம பிதஅத் அப்படிங்கக்கூடிய ஒன்றை நம்ம படிச்சிட்டோம். இப்போ இன்றைக்குள்ள வகுப்புல நம்ம படிக்க இருக்கக்கூடியது என்னன்னா, இந்த ஓரிரை கொள்கைன்னு நம்ம ஒன்று படிச்சுட்டு இருக்கோம்ல, தௌஹீத் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கோம்ல, அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இந்த சமூகத்துக்கு ஓரிரை கொள்கை என்னென்ன விஷயங்களை கொண்டு நன்மை வகிக்குது அப்படிங்கிறத தான் நம்ம படிக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இந்த ஓரிரை கொள்கையை படியுங்கள்ங்கிறான். அந்த இல்மை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த இல்மு இல்லாமல் வாழ்ந்துடாதீங்க, அதுதான் ஃபவுண்டேஷன். அதற்கு மேலே தான் உங்களோட இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படும். அது இல்லாமல், அந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல், அந்த அடிப்படை இல்லாமல் உங்களுடைய இபாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கால் வீங்க வீங்க இரவெல்லாம் நின்று தொழுதும் பிரயோஜனம் இல்லை. எப்பொழுதுன்னா அவர்கிட்ட அக்கீதா இல்லைன்னா, அவர்கிட்ட சரியான ஈமான் இல்லைன்னா, புரிதல் அல்லாஹ்வை பற்றி உள்ள புரிதல் சரியா இல்லைன்னா, மஅரிஃபத் அல்லாஹ், அல்லாஹுவை பற்றி படிப்பது புரிந்து கொள்வது அடிப்படையான விஷயம். இது இல்லாம ஒரு மனிதர் சதக்கா கொடுக்குறாரு, ஒரு மனிதர் தொழுகிறார், ஒரு மனிதர் நோன்பு வைக்கிறார், ஒரு மனிதர் ஹஜ்ஜு செய்கிறார், வருஷம் எல்லா இபாதத்துகளும் செய்கிறாரு சொன்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இபாதத்துகளை ஹபாவுன் மன்சூரா, புழுதியில பறக்க விட்டுருவான். எப்போன்னா அடிப்படை இல்லாத அமல்களாக அது இருக்கும் பொழுது. நம்ம அதனாலதான் நம்ம படிச்சோம், என்ன படிச்சோம், கொள்கையின் செயல்பாடுகள்ல கொள்கை இல்லாத செயல்பாடுகளும் செயல்பாடுகள் இல்லாத கொள்கையும் என்னது ஏற்றுக்கொள்ளப்படாது. இதில் ரொம்ப முக்கியமானது என்னது, கொள்கை. கொள்கை இல்லை என்றால் ஒன்றும் கிடையாது. ஏன், கடுகளவு கொள்கை இருந்தா கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நரகத்திலிருந்து பாதுகாக்கின்றான். எவ்வளவு இபாதத் செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடுனா ஒருத்தர் என்ன பண்ணிடுவான், நரகத்துக்கு அனுப்புவான். நமக்கெல்லாம் தெரியும், ஃபர்ஸ்ட் பேட்ச் நரகத்துக்கு போறது யாரு, 3 பேர். ஃபர்ஸ்ட் பேட்ச் அவங்க தான் நரகத்துக்கு போறக்கூடியவங்கள. யாரெல்லாம் அவங்க, தர்மம் செய்யக்கூடியவர். இந்த 3 பேர் செஞ்சது நல்லது தானே, மிக உயர்ந்த பாராட்டத்துக்குரிய பெரிய நன்மையான காரியம் தானே. ஏன் அவங்க ஃபர்ஸ்ட் போனாங்க, ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ் பத்தி உள்ள புரிதல் இல்லை, இஹ்லாஸ் இல்லை, அல்லாஹ்வுக்காக இல்லை. இது அல்லாஹ் பத்தி உள்ள புரிதல் இல்லாமல் இருந்ததுனால அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை என்னது, முதல் செட்டு நரகத்துக்கு போகக்கூடியவங்க. ரியா, முகஸ்துதி, அல்லாஹ்வுக்காக இல்லைங்கிற அந்த எண்ணம். சரி, அப்போ இந்த ஓரிரை கோட்பாடு தான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும். எப்படி, ஓரிரை கோட்பாடு தான் மனிதனை மனிதனாக மாற்றும், மனிதனை பக்குவப்படுத்தும். ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒற்றை வழி இதுதான்.
ஒரே வழி. தெர் இஸ் நோ அல்டர்னேட்டிவ் வே. ஒரே வழி. ஒரு சமூகம் பக்குவமாகணும்னாலும் சரி, ஒரு சமூகம் புதுசாக கட்டமைக்கப்படணும்னாலும் சரி, ஒரு சமூகம் நிலை தடுமாறி திசை தடுமாறி போகும் பொழுது அந்த சமூகத்தை இழுத்து கொண்டு வந்து நீ இது இல்லை நீ இதுதான் அப்படின்னு சொல்வதற்கும் அந்த ஓரிரை கொள்கை தான் நமக்கு தேவைப்படும். ஒரு சமூகத்தை புதுசாக கட்டமைக்கப்படுவதற்கும், அதாவது ஒண்ணுமே இல்லாத கொள்கை, ஒண்ணுமே இல்லாத பாலடைஞ்ச பங்களாவை நாம சரி பண்ணி ரெடி பண்றதுக்கும் என்ன வேணும்? ஓரிரை கொள்கை. ஓரிரை கொள்கைங்கிறது ஒற்றை வழிதான். இதுல வந்து இன்னொரு வே கிடையாது. இதை நீ அக்செப்ட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா சமூகம் நாசமா போயிடும், சமூகம் வலுவளந்து போயிடும், சமூகம் கட்டமைப்பு இல்லாத ஒரு சமூகமா இருக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்கா வாழ்க்கைங்க எத்தனை வருஷம் இருந்தாங்க? வெரி குட், 13 வருஷம் இருந்தாங்க. இந்த 13 வருஷத்துல பிரதானமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த 3 விஷயங்கள் இருக்குது. என்னதெல்லாம்? வெரி குட், ஓரிரை கொள்கை. அப்புறம் மறுமை. வெரி குட். அப்புறம் வேற? ரிசாலா. வெரி குட், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். தூதுத்துவம். இந்த 3 தான் இருந்துச்சு. அந்த 13 வருஷத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஸலாவை கடமையாக்குனாங்களா? தொழுது இருக்கிறாங்கன்னா தொழுக கடமையா? இல்லை. ஹஜ்ஜு கடமையா? நோன்பு கடமையா? ஜிஹாது கடமையா? எதை வேணாலும் எடுத்து, எதுவுமே கடமை கிடையாது. இந்த 3ஐ பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. இந்த 3ஐ கொண்டு தான் அந்த சமூகத்தை கட்டமைச்சிருக்கிறாங்க. நீங்க நம்ம படிக்கக்கூடிய எல்லா தியாகங்களும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய தியாகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தியாகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு தியாகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தியாகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தியாகத்தை எடுத்து, எவ்வளவு தியாகங்களை படிச்சாலும் இந்த 3க்குள்ளதான் அந்த தியாகம் இருக்கும். அல்லாவுக்காக உயிர் விட்டாங்க. அல்லாவை ஈமான் கொண்டோம் அப்படிங்கிறதுக்காக லாத்துஜாவை புறக்கணிச்சாங்க. சாதாரண நிலையில அவங்க புறக்கணிக்கல, சாதாரண நிலையில் கிடையாது. அதாவது புறக்கணித்தால் உயிர் போயிரும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், அவர் அடிமையாக இருந்து ஏற்றுக்கொண்டால் முடிஞ்சு, அவர் லைஃபே முடிஞ்சு போச்சு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வரலாறுல இருந்து மறக்கக்கூடியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பிலால் அப்படின்னா ஒரு வைப்ரேஷன். அஹதுன் அஹதுன் அவர் சொன்ன அந்த வார்த்தை பின்னாடி போர்க்களத்துல கசுவத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தையா மாறிச்சு. அஹதுன் அஹத், அஹதுன் அஹத். போருக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய வார்த்தை அது. ஏன் அஹதுன் அஹது சொன்னார் அவர்? எனக்கு வந்தது தௌஹீது, நான் ஏற்றுக்கொண்டது தௌஹீது. இந்த ஒற்றை கொள்கையில நான் உறுதியா இருப்பேன். நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, உனக்கு நான் அடிமையா இருக்க முடியாது. நீ மனிதன், அவ்வளவுதான். உன்னை நான் வணங்க முடியாது. உன்னால் எனக்கு ஒரு நன்மையை செய்துவிட முடியும் என்பது அல்ல என்னுடைய நம்பிக்கை. உன்னால் எனக்கு ஒரு தீமையை செய்துவிட முடியும் என்பதல்ல என்னுடைய நம்பிக்கை. அல்லாஹ் என்ற ஒருத்தர் இருக்கிறான், என்னை படைத்தவன். அவனால் தான் எனக்கு நன்மையை செய்ய முடியும், எனக்கு தீமையும் செய்ய முடியும் என்பது எனது உறுதியான நம்பிக்கை. அப்படிங்கிறது தான் அஹதுன் அஹதுங்கிறது உணர்த்துது. அஹதுன் அஹதுன்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னாரா? அடி வாங்கிட்டு சொன்னாரு. அஹதுன் அஹது சும்மா விளையாட்டு, சும்மா ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொன்னாரா? இல்லை. மாறு பிலாலே, இது கிடையாது உன்னுடைய இது, உன்னுடைய கொள்கை இது இல்லை, நீ என்னுடைய அடிமை, நீ மாறு, உன்னை விட்டுறோம். இல்லையே, விளாட்றதுன்னு மாறலையே. அம்மா ரலியல்லாஹு அன்ஹு, யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அதே போல சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒட்டுமொத்தமாக ஓப்பன் கிரவுண்ட்ல வந்து கொடுமை செய்யப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டு போறாங்க கொடுமையெல்லாம். அவ்வளோ கொடுமை. அம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னை தண்ணியில முக்கிட்டே இருப்பாங்க, தண்ணியில முக்க 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 என்னுடைய மூச்சு திணறும், கடைசி இறுதி கட்டம் நான் வந்து உயிர் போற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் போது தூக்குவாங்க, என்ன மறுபடியும் தண்ணியில முக்குவாங்க. இப்படி தொடர்ந்து சுமையா ரலியல்லாஹு அன்ஹா தொடர்ந்து, யாசர் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராஸ் பண்ணிட்டு போகும்பொழுது மக்கால பலகீனமான ஒரு நிலையில இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யாசருடைய குடும்பமே, யா அஹ்லுல் யாசர், யாசருடைய குடும்பமே உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, பொறுமையா இருந்திருக்கு, உங்களுக்கு சொர்க்கம் இருக்கு. இதுதான் சொல்ல முடிஞ்சிச்சு. அந்த நேரத்துல அந்த சஹாபாக்கள் எல்லாம் மீண்டும் அந்த இஸ்லாத்தை விட்டு போகாமல் இருப்பதற்கு, இந்த கொடுமைக்கு பயந்து இஸ்லாத்தை வேணான்னு ஒதுக்காம இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டிய கல்வி, ஈமானிய உரம் அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. அவங்க இபாதத்தை நினைத்து பூரிப்படையலை. ஏன்னா அப்ப அந்த இடத்துல இபாதத்து இல்லை. அவங்களுக்கு இபாதத்தெல்லாம் கொள்கை ரீதியான இபாதத்து தான். என்னுடைய உள்ளம் சரியா இருக்கிறது தான் இபாதா. அல் வலா ஒல் பரா தான் இபாதா. என்னுடைய தாயாகவே இருந்தாலும் சரி, தாயாகவே இருந்தாலும் சரி, இந்த கொள்கையை விட்டு வா அப்படின்னு சொன்னா விட்டு விட முடியாது. சொல்லாமா? விட்டு வர முடியுமா? முடியாது. தாயே, உங்களுக்கு
1000 உயிரை அல்லாஹ் தந்தாலும் நீங்க 1000 தடவை உங்களை மாய்த்துக்கிட்டாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இந்த கொள்கையை விட்டும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். முஸஅப் இப்னு உமைர் யார் நமக்கு தெரியும். முஸஅப் இப்னு உமைர் மிகப்பெரிய ஒரு சஹாபி, அந்த பணக்கார ஒரு சஹாபி, இந்த ஒரு யங் சாம்ப். அவர் அந்த மக்காலேயே வந்துட்டு ஒரு அழகான ஒரு இளைஞர். அவர் பர்ஃப்யூம் போட்டு வந்தாருன்னா நமக்கெல்லாம் தெரியும். இன்னொரு தெருவில் வந்துட்டு சொல்லுவாங்க முஸஅப் போறாரு, முஸஅப் வந்த இடம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு மிகப்பெரிய பணக்கார ஒரு சஹாபி. மரணிக்கும் பொழுது உஹதுல மரணிச்சு கிடக்கும் பொழுது அவரை முழுமையாக போத்துவதற்கு கஃன் இல்லை. என்ன எது அந்த நிலைமைக்கு அவரை கொண்டு போச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ எப்படி இருந்தவர் எப்படி ஆயிட்டீங்க, எது உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துச்சு? ஈமான் தான். இந்த ஈமான் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு டேஸ்ட். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஈமானுக்குன்னு ஒரு ஹுலு இருக்குது, டேஸ்ட் இருக்குது. அந்த டேஸ்ட்டை ஒரு மனுஷன் அடைஞ்சிட்டான்னா அவ்வளோதான், அவனுக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே பெருசாக தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகத்துக்குள்ள ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஈமானிய டேஸ்ட் புரிஞ்சிச்சு. ஏன் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு வந்து முதல் இரவுல ஜிஹாதுக்கு அழைக்கப்பட்டவனையும் அல்லாஹ்வுக்காக நான் போறேன்னு ஏன் போனாரு? அவருக்கு வந்து எதுவும் பிரச்சனையா? அவருக்கு வந்துட்டு என்ன இந்த உலகத்தில் விருப்பம் இல்லையா, நாட்டம் இல்லையா, அல்லது மனைவியோடு இருக்க நாட்டம் இல்லையா? ஏன் அவர் அப்படி போனார்? கசீலுல் மலாய்க்காங்கிறது பெரிய ஒரு பட்டம். அது ஈமான்தார்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். மலக்குமார்களால் கழுவி விடப்பட்டவர் கசீலுல் மலாய்க்கா. பின்னாடி வந்து அவருடைய மகனார், அவருக்கு ஒரு மகன் இருந்துச்சு, அவர் சொல்லுவாராம், கசீலுல் மலாய்க்கா எங்க வாப்பா தெரியுமா உனக்கு அப்படிம்பார், பெருமையா பேசுவார். இப்போ சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் இந்த சமூகம் எப்படி வந்து இந்த ஒரு அந்தஸ்து அடைஞ்சிச்சு? அபூபக்கரை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அப்படியே சொல்லிட்டாங்க. 10 பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அஷரத்துல் முபஷ்ஷரான்னு சொல்றோம்ல, 10 வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்ட சஹாபிகள். இந்த சஹாபாக்களுக்கு இருந்தது ஈமான் தான். அவங்களுக்கு மத்தியில் வந்து அமல் ரீதியாக நிறைய ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் இவங்க எல்லாரும் ஒன்று ஈமான்ல உறுதியாக இருந்தாங்க. பண்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை கட்டமைச்சது வந்து ஈமானை வைத்து தான். ஒரு சமூகம் வெற்றி பெறணும்னா அது ஈமானை வைத்து தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 3 மிக முக்கியமான விஷயம், தௌஹீத் எனும் ஏகத்துவம், அடுத்தது ரிசாலா எனும் தூதுத்துவம், அடுத்தது ஆகிரா எனும் மறுமை வாழ்க்கை. இந்த 3 தான் பிரதானமானது. சரி, இதுக்கு சாட்சி எங்க இருக்குது? இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு ஆதாரம் இருக்கணும்ல. குர்ஆனில் 2ஆக குர்ஆனை பிரிக்கலாம். மக்கா வசனங்களை மக்கி வசனங்கள்னு சொல்லுவோம், மதினி வசனங்கள்னு சொல்லுவோம். மக்கி வசனங்களில் எத்தனை அத்தியாயங்கள் இந்த 3ஐ கொண்டதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, மக்கா காலத்தில் இறக்கப்பட்ட எல்லா அத்தியாயங்களும் இந்த 3ஐ மையப்படுத்தி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 86 அத்தியாயங்கள் குர்ஆனில் இந்த 3ஐ பற்றி தான் பேசுது. அல்லாஹ் பற்றி பேசுது, அல்லாஹ்னா யாருங்கிறத பற்றி பேசுது, அவனுடைய பேர்கள் என்ன, பண்புகள் என்ன, ஆற்றல் என்ன, குதிரத் என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவன், எவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவன், எப்படியெல்லாம் உதவுவான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார், எப்படி இருக்கிறான், எல்லாத்தையுமே இந்த வசனங்கள் பேசுகின்றது. அதே போல இந்த வசனம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த அந்த என்ன சொல்றது ஹிக்மத் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் எதெல்லாம் கொடுத்துருக்குறான், எப்படிலாம் நம்ம கட்டுப்படணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அது என்ன, மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவதெல்லாம் சொல்வதெல்லாம் வஹி, அதில் நீங்கள் மாற்று கருத்து இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஹாக்கிமாக்குங்க, உங்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதி ஆக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கொடுத்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தடுத்தாலும் தடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் தூதுத்துவம். இதை உள்வாங்கணும். அவங்க என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அவங்க தஹ்லீல் செய்வாங்க, அவங்க இதை ஹலால் சொன்னால் ஹலால் தான், இவங்க ஹராம் சொன்னால் ஹராம் தான் அப்படிங்கிற அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து மேலே என்ன பண்ணுவாங்க, முழு நம்பிக்கை வைப்பாங்க. ஆகிரத் அப்படிங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து ஆகிரத்தை நேசித்தல், ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது சில பேருக்கு எப்படின்னா, நமக்கு வந்து இந்த உலகம் ஆகிரத்தை பேலன்ஸ் பண்ணணும் நம்ம நினைக்கிறோம். பேலன்ஸே பண்ண முடியாது. there is no balance between these two entities. ஆகிரத்துக்கும் உலகத்துக்கும் பேலன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. இந்த உலக வாழ்க்கை ஆகிரத்துக்கு உதவணும் அப்படிதான் நம்ம சொல்லணும். எப்படி உலக வாழ்க்கை ஆகிரத்துக்கு உதவுனா இது ஓகே, இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை ஆகிரத்துக்கு உதவலைன்னு சொன்னா இது மோசமான வாழ்க்கை, அவ்வளவுதான். உலகத்தையும் ஆகிரத்தையும் பேலன்ஸ் பண்ணியே நான் போன முடியாது. ஆகிரத்துக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கும். பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா. அல்லாஹ் சொல்றான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா. இவ்வளவு சொல்லியும் கூட நீங்க
துனியாவுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க, துனியாவை தான் முக்கியத்துவமா பார்க்குறீங்க. இவ்வளோ சொல்லியாச்சு. அல்லாஹ் சொல்றான் ஹைரும் அபுக்கா, தங்கக்கூடிய இடத்திலேயே சேரக்கூடிய இடத்திலேயே சிறந்த இடம் அதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இந்த உலகம் ஒண்ணுமே கிடையாது. கொசுவோடைய ரெக்கையை விடவும் மிக மோசமாக அல்லாஹ் பார்க்குறான். ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பவர்ஃபுல்லான ஹதீஸ் சொன்னாங்க. முஃமின்கள் அதை சிந்திக்கிறதுக்காக சொன்னாங்க. இந்த உலகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல வாழக்கூடிய அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டான். இந்த உலகம் இந்த கொசுவோடைய ரெக்கை அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தானா அல்லாஹ் கொடுத்திருந்தாங்கன்னா, கொசுவோடைய ரெக்கை அளவுக்கு இது முக்கியமாக இருந்தால் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்ணீரை ஸ்டாப் பண்ணியிருப்பான். உங்களுக்கு வாட்டர் கிடையாது, தண்ணி கிடையாதுன்னு இருப்பான். அது கிடையாது. இந்த உலகம் ஒண்ணுமே இல்லை. இந்த உலகம் ஒரு வேஸ்டான ஒரு இடம். எப்போ இந்த உலகம் வந்து நமக்கு நல்லதாக மாறும் அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்குவதற்கு இந்த உலகத்தை பயன்படுத்தினால், ஆகிரத்துக்கு முதலீடாக இந்த உலகம் இருந்தால் இந்த உலகம் நமக்கு நல்லது. இல்லைன்னா இந்த உலகம் என்ன, ஏன்னா அல்லாஹ் சொல்றாங்கல்ல ஃபலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்து துன்யா, இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஏன்னா அது ஏமாற்றக்கூடிய களம் தான், ஏமாத்திரும் நம்மளுடைய வயசு போறதே தெரியாது, ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும். நம்ம உலகத்தை நம்பியிருப்போம். எப்படி நம்பியிருப்போம்னா, இந்த காலகட்டத்தில் மட்டும் நம்ம உழைக்க வேண்டியது இருக்குது, இந்த காலகட்டத்தில் மட்டும் பணம் சேர்க்க வேண்டியது இருக்குது, இந்த காலகட்டத்தில் மட்டும் நம்ம அப்போ இந்த உலகத்தை வச்சே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னு என்ன ஆயிரும்னா, இந்த காலகட்டத்தில் மட்டும் நம்ம ஏமாத்திக்கலாம், இந்த காலத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சம்பாதிச்சிக்கலாம், இந்த காலகட்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம், டிசைன் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கையில் தான் காலகட்டம் இருக்குது. அப்படி தானே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் காலத்தை நமக்கு தீர்மானிக்கிறான், இத்தனை வருஷம் வாழ்வேன். ஆனால் அதை மறந்துடுறோம் நம்ம. அப்போ சுப்ஹானல்லாஹ், அக்கீதா படிக்கக்கூடியவங்க, கொள்கையை படிக்கக்கூடியவங்க, சஹாபாக்கள் எப்படி படித்தாங்கன்னு இப்படி தான் படித்தாங்க. எந்த லைஃபுக்கு வந்து எந்த உத்தரவாதமும் கிடையாது. நாளைக்கு நான் மரணிக்கப்படலாம், அடுத்த நிமிஷம் எனக்கு மரணம் வரலாம், நான் வாழும்பொழுது சரியாக வாழணும் அப்படிங்கிறதுல சஹாபாக்கள் உறுதியாக இருந்தாங்க. காரணம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் பக்குவப்படுத்துறாங்க. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தை கட்டமைத்தார்கள் அல்லவா? இப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுடைய சமூகம், நாம் வாழக்கூடிய சமகால முஸ்லீம் சமூகம், அதனுடைய நிலை அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் அது கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவோம். எல்லாமே ஆக்சுவலாக ஃபிட் ஆகும். ஏன்னா நம்ம சமூகம் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்குது. சமூகம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ட்ராக் மாதிரி எங்கேயோ போயிட்டுருக்கு, இன்னும் அந்த ட்ராக்குக்கு வரல. இப்போ ட்ராக் மாதிரி போன சமூகத்தை அப்படியே ட்ராக் மாதிரியே விட்டுறணும், அப்படி இன்னும் கொஞ்சம் அப்படி நாசமாக போயிடணும்னு என்ன பண்ணுறாங்க, பல ரீதியான தலைவர்கள் உருவாகி நரகத்தின் பால் அந்த மக்களை அழைச்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, பிரிஞ்சிராதீங்க, ஒற்றை கயிறை பிடித்திருங்கள். அந்த ஒற்றை கயிறு என்னது? ஹபுல். அதுதான் என்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கயிறு அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹ்வுடைய கயிறுனா என்னது? குர்ஆன் வ சுன்னா. குர்ஆன் வ சுன்னா, குர்ஆனும் சுன்னாவும் தான் ஒரு பிளவுபட்ட சமூகத்தை ஒன்றாக்கும். ஃபஅல்லஃப பைன குலூபிஹிம், உங்களுடைய கல்பை நாங்கள் ஒரே இதில் கொண்டு வந்தோம், உங்களெல்லாம் ஒன்று சேர்த்தோம்னு நல்லா சொல்கிறாங்க. எதை வச்சு ஒன்று சேர்த்தான் அல்லாஹ்? குர்ஆனையும் சுன்னாவையும் வச்சு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 3வது அத்தியாயத்தில் 164வது வசனம். இந்த வசனம் சொல்லக்கூடியதை பாருங்க. இந்த வசனம் தான் ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கான ஒரு ஏற்பாடை எப்படி செய்யணுங்கிறத இந்த வசனம் சொல்லுது. லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலா. அல்லாஹ் சொல்றான், லக்கது மன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிந்து விட்டான். யாருக்கு? அலல் முஃமினீன், முஃமினான ஈமான் கொண்ட மக்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் நிறைந்து விட்டது. இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலா, அவர்களிடமிருந்தே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ரசூலை தேர்ந்தெடுத்தான். அவங்க என்ன செஞ்சாங்க? மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிடமிருந்தே தேர்ந்தெடுத்தான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள் அந்த மக்கள்கிட்ட. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆயத்துகளை அந்த மக்கள்கிட்ட ஓதி காண்பித்தார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள், குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். வயுஸக்கீஹிம், அந்த குர்ஆனுடைய வசனங்களை வைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினார்கள். யுஸக்கீஹிம்னா என்ன அர்த்தம்? எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை யுஸக்கீஹிம், எதை பரிசுத்தப்படுத்தினாங்க? உடல் விஷயத்தையா? உள்ளத்தை.
உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறாங்க. இங்க வந்து ஜக்கீம் நல்லா சொல்றது, அவர்களை பரிசுத்தப்படுத்தினார்கள்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசும் பொழுது அவங்களுடைய உள்ளம் நஜஸா இருந்துச்சு. சஹாபாக்கள் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க, அப்படிதானே? அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். நன்மையில் முந்தி சென்றவர்கள் முஹாஜிர்கள், பிறகு அன்சார்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழக்கூடிய அளவுக்கு உயர்ந்த சமூகம் மாறிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுடைய உள்ளத்துல இருந்த நஜஸுகளை அகற்றி விட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். உள்ளத்துல நஜஸ் இருந்துச்சுன்னா அந்த சமூகம் என்ன பண்ணாது? நல்ல நேர் வழிக்கு போகாது. அந்த சமூகத்தினால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. உள்ளம் தெளிவா இருக்கணும். உள்ளத்துல தெளிவான அகீதா கொள்கை இருக்கணும். ஏன் அகீதா முக்கியத்துவம்? ஏன்னா அது உள்ளம் ரீதியானது. உள்ளம் சரியில்லைன்னா செயல் சரி இருக்காது. இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களை வைத்துதான் அமல்கள் தீர்மானிக்கப்படுகின்றது. அப்போ எண்ணம் சரியில்லை அப்படின்னா, உள்ளம் சரியில்லைன்னா அமல்களும் சரி கிடையாது. அப்போ உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். உள்ளத்துல கசடுகள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தொடர்பான இல்மு ஒரு மனிதனுக்கு தெளிவா இருக்கணும். சஹாபாக்கள் மத்தியில அல்லாஹ் தொடர்பாக ஏதாவது குழப்பம் வந்திருக்கு நீங்க பாத்துறீங்களா? ஏதாவது வரலாறு இருக்கா? எனக்கு வந்து இது குழப்பமா இருக்குது. அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா. எந்த சஹாபாவாவது இதை எடுத்துட்டு போய் யார சொல்லலாம், அது என்ன இஸ்தவா அது கேட்டிருக்காங்களா? அப்படி இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த ஒரு அடிமை பெண், ஒரு சிறுமி, ஐன் அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க? என்ன சொன்னாங்க கையை காட்டிட்டு? ஃபிஸ்ஸமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்துல இருக்கிறான். இதுதான் அவங்களுடைய கொள்கை. அதுலலாம் அவங்களுக்கு டவுட்டே வரல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா இடத்திலும் நிறைந்து வழிந்து இருக்கின்றான், எங்கு போனாலும் அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூணிலும் இருக்கின்றான், துருபிலும் இருக்கு சொன்னாங்களா? நஊது பில்லாஹ், அந்த மாதிரி சொன்னாங்களா? அது இல்லை. கொள்கை ரீதியாக அவங்களுக்கு எந்த குழப்பமும் வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுதே அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே கேட்டுக்கொண்டாங்க, அழுதாங்க. அல்லாஹ்வை நினைச்சு, ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனை நினைச்சு பயந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது ஆதரவு வச்சாங்க. அல்லாஹ்னு அவங்களுடைய வாழ்க்கை போச்சு. ஏன் அப்படின்னா, இந்த கொள்கை ரீதியாக அவங்களுக்கு எந்த டவுட்டும் வரல. நேரடியாக அந்த கொள்கையை எடுத்துக்கோ. அதனாலதான் சஹாபாக்களுக்கு கொள்கை ரீதியாக அவங்க உறுதியா இருந்ததுனால மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். இன்னைக்கு இதே கொள்கை ரீதியான விஷயத்துல இந்த சமூகம் பிளவுபட்டதுனால, நல்லா தெரிஞ்சுக்க, இந்த கொள்கை ஒன்றாக இருந்த இந்த கொள்கையை பிரித்து பிளவானதுனாலதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். வேற எது ரீசனும் கிடையாது. தேர் இஸ் நோ அதர் ரீசன். நம்ம என்ன வேணாலும் ரீசன் சொல்லலாம். இன்னைக்கு வந்து இந்த கட்சி அரசியல் செஞ்சுட்டு இருக்குதுங்க, ஆட்சியில் இருக்குங்க, அதனால தாங்க முஸ்லீம்களுக்கு இல்லை, அது கிடையாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இதைவிட கொடுங்கோல ஆட்சியாளர்கள்லாம் முஸ்லீம்கள் பார்த்துருக்குறாங்க. இதைவிட கொடுங்கோல ஆட்சியாளர்கள்லாம் முஸ்லீம்கள் பார்த்துருக்குறாங்க. இஸ்தஈனு பில்லாஹ் சொன்னது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். எப்போ சொன்னாங்க? ஃபிரௌனுடைய ஆட்சியில. இவ்வளோ இருக்குது மூசாவே, என்ன பண்றது, இப்படிலாம் இருக்குது, நம்மளை வந்து கொல்றாங்களே, நம்மளை வந்து இவ்வளோ அநியாயம் பண்றாங்க. இஸ்தஈனு பில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி தேடுங்க. என்ன இருக்குது நமக்கு? அல்லாஹ் தவிர என்ன இருக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அப்படி விட்டுருவானா? இந்த ஈமான் இருந்துச்சு அவங்களுக்கு. இன்னைக்கு யார் அப்படி சொல்றா? இன்னைக்கு யார்கிட்ட அந்த ஈமான் இருக்கு? நம்ம கிட்ட அந்த மாதிரி ஈமான் இருக்கா? அல்லாஹ் இருக்கிறா, நம்மள அல்லாஹ் விட்டுருவானா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு போதுமானவன் இல்லையா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் சஹாபாக்கள்ட்ட இருந்துச்சு. அது கது ஜமஅன் நாஸ், எல்லா மக்களும் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு விட்டார்கள், நீங்க ஓடிருங்க, இங்கிருந்து டிஸ்பர்ஸ் ஆயிருங்க, நிக்காதீங்க, களத்தில் நின்றாதீங்க, எல்லாரும் உங்களுக்கு எதிராக சுத்திட்டாங்க, சூழ்ந்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னது என்னது? காலு ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே எங்களை பாதுகாக்க போதுமானவன் சொன்னாங்கல்ல. அந்த ஈமான் அதுதான் நமக்கு வெற்றியை தரும். அப்போ சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஈமானின் பக்கம் அவங்கள ஒன்று திரட்டினாங்க, அவங்களுடைய உள்ளத்தை ஒரு நிலைப்படுத்தினாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க? யுஅல்லிமுஹுமுல் கிதாப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துக்களை ஓதி காண்பித்து அவங்கள பரிசுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்கள உலமாக்களாக மாற்றினாங்க, ஆலிம்களாக மாற்றினாங்க. இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்னன்னா, நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான். எத்தனை வருஷம் ஸ்டூடெண்ட்? 40 வருஷம் ஸ்டூடெண்ட். எப்போ நீங்க மக்கள்கிட்ட போய் பேச போறீங்க? எப்போ நீங்க தீனை எடுத்துரைக்க போறீங்க? பல்லியோ அன்னி வலவ் ஆயா, என்னமிருந்து ஒரு ஆயத்து வந்தாலும் நீ மக்கள்கிட்ட போய் சொல்லு, உங்க பெரிய பொறுப்பு இருக்குது. குல்ஹாதி சபீலி அது இலல்லா அலா பசீரா, தெளிவான ஞானத்துடன் மக்கள்கிட்ட போய் பேசுங்க. உங்களோட லிமிட் என்னவோ அந்த லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி மக்களை அழையுங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதையில. சாதாரணமான பேசிக் தெரியாத மக்கள் எத்தனை பேர் இருக்கும் நம்மளுடைய சமூகத்துல? உது தெரியல, சாதாரணமா உது செய்யறது எப்படி தெரியல,
சாதாரணமாக தொழுகிறது எப்படி தெரியல, 5 வேளை தொழுகுவதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன தெரியல, தொழுகையில் இருக்கக்கூடிய ருக்குங்கள் என்ன, தொழுகையில் இருக்கக்கூடிய வாஜிபாத்துகள் என்ன, தொழுகையில் இருக்கக்கூடிய சுனன் என்ன, ஒன்றுமே நமக்கு தெரியாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கம் என்ன தெரியாது. ஈமானுடைய அர்க்கான் என்ன, அர்கானுல் ஈமான், ஈமானுடைய அர்க்கான் எத்தனை, 6 என்பது கூட தெரியாத எத்தனையோ பேர் நம்மளுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. எப்படி இந்த சமூகத்துக்கு வெற்றி வரும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான அடிப்படை கல்வி இப்போ நம்ம மேல உள்ள பெரிய கடமை என்ன, இந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? குறிப்பிட்ட ஒரு 4 பேர் தாங்க எங்களுக்கு கல்வியை சேர்க்கறது, மற்ற நாங்கள் அதுக்கெல்லாம் எந்த முயற்சியும் எடுக்கிறதே இல்லை. சுப்ஹானல்லாஹ். எப்படி நம்ம கண்டு காணாம தாவாண்டாவே கண்டு காணாம போயிடுறோம். மதரசாவா ஒரு 10 பேர் தான் முயற்சி செய்யணும், ஒரு ஊர்ல 10 பேர் தான், அவருக்கு வேற வழியே இல்லை. சாபக்கேடு, அவர் மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்கணும், அவர் மட்டும்தான் பணத்தை தூக்கி போடணும், அவர் மட்டும்தான் ஓடணும், அவர் மட்டும்தான் எல்லாம் செய்யணும். நமக்கு அதுல பொறுப்பே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒண்ணுமில்லை, ஒரு தாவா ஸ்டால் போடுறாங்களா, தாவா ஸ்டால் போட்டு தாவா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த 4 பேர் நிற்கிறாங்க, 40 வருஷமா அந்த 4 பேர் தான் நிற்கிறாங்க. அந்த 4 பேர்ல ஒரு ஆள் தான் அந்த 3 பேரையும் கூப்பிட்டு வர்றாரு. இதுதான் நிலைமை நமக்கு, இதான் நிலைமை. அந்த 3 பேரும் அவரை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க, இவர் வரலன்னா நாங்க வர மாட்டோம். எப்போ நீங்க அவரா மாற போறீங்க, அந்த ஒரு ஆளா மாற போறீங்க. அவர் மூத்தாயிட்டாருன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், அந்த தாவா ஸ்டாண்டே கலைஞ்சு போயிடும். இன்னைக்கு நமக்கு எதிராக சினிமா எடுக்கிறாங்க, நமக்கு எதிராக அப்படிதானே அமரன் இஷ்யூ. இதுக்கெல்லாம் தீர்வு எங்க இருக்குது? இப்போ தீர்வை நோக்கி நம்ம சமூகத்தை பயணிக்கிறது. அன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு, அன்னைக்கு ஏதோ போராட்டம் அதான் முடிஞ்சு. அடுத்தது இது வரதான் செய்யும், வாழையடி வேலையை வந்துட்டே தான் இருக்கும். 2 விஷயம் தான் பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொன்னா, நன்மை ஏவணும், தீமை தடுக்கணும். ஹலாஸ். இதுலதான் இஸ்ஸத் இருக்குது. நன்மை ஏவணும், தஆவுனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவுனு அலல் இஸ்மி வல் உத்வான். தீமையான காரியத்துக்கும் மோசமான காரியத்துக்கு என்னுடைய பணம் எப்பொழுது செலவாகாதுங்கிறத உறுதியா இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த மாதிரியான சினிமாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டுப்படுத்துவான். இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது, நம்ம கையிலே இருக்குது. நம்ம கிட்ட தான் பவர் இருக்கா? இல்லை. நம்ம பேசலாம், எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர எந்த கண்ட்ரோலும் யாராலும் பண்ண முடியாது. அல்லாஹ்வால மட்டும்தான் செய்ய முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தை யார் கொச்சைப்படுத்தினாலோ அல்ல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய முஃமின்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ அல்லாஹ் களத்துல இருப்பான். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அல்லாஹ் ஆப்சென்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம தான் ஏதோ ஒன்று காப்பாற்றுறதுக்கு போராடி போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, நம்ம சரியா இருந்தால் அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணுவான், உதவிகளை செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கற்றுக் கொடுத்தாங்க. யுஅல்லிமுஹுமுல் கிதாப், கிதாபை கற்றுக் கொடுத்தாங்க. அடுத்தது என்னது, ஒல் ஹிக்மா, ஹிக்மாவையும் கற்றுக் கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். கிதாப் மட்டும் போதுமா ஒரு சமூகத்துக்கு? ஹிக்மா வேணும். ஹிக்மான் என்னது இந்த இடத்துல? ஞானம். இந்த இடத்துல ஹிக்மான் என்ன தெரியுமா? சுன்னா. சுன்னா, கிதாப் ஓ சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனையும் கற்றுக் கொடுத்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவையும் கற்றுக் கொடுத்தாங்க. சுன்னால அது உறுதியா இருங்க. அந்த சமூகம் சுன்னால உறுதியா இருந்துச்சு. சுன்னால ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் அல்ல தோல்வி கொடுத்து அந்த சமூகத்தை வென்றெடுத்தான். எப்படி, எந்த இன்சிடென்ட் அது? உஹத் யுத்தத்தில் என்ன நடந்துச்சு? ஒரு சின்ன பிரச்சனை தான், என்னாச்சு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய தோல்வியை கொடுத்தான். பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல ஷஹீத் ஆனாங்க. ஹம்ஸா உட்பட, முஸாப் இப்னு உமைர் உட்பட பெரிய ஜாம்பவான்கள்லாம் அந்த இடத்துல ஷஹீத் ஆனாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் தான். என்ன மிஸ்டேக்கு? கேட்கல. ஜபலுர் ருமாலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, கீழே இறங்கினது ஆசைப்பட்டாங்க. கனிமத், கனிமத். எதிரிகள் ஓடுறாங்க, நம்ம கனிமத்தை எடுக்கணும், நம்ம வெண்டுட்டோம், போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நாங்கள் பிணமாகி எங்களுடைய பிணத்தை கழுகுகள் கொத்தினாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த ஜபல்லேருந்து கீழே இறங்கக்கூடாது. அதுதான் ஒரே கட்டளை. அதை அவங்க மீறிட்டாங்கல்ல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆலி இம்ரான்ல பேசும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறான். அது ஒரு பக்கம். இப்னு கதீர் என்னமோ சொல்கிறாங்க, இது தோல்வியே கிடையாது, ஏன் தோல்வின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது தோல்வி இல்லை, இது வெற்றி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய படிப்புனே நம்ம கற்றுத்தரான். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்துல தான் பரக்கா இருக்குது, அதில் தான் வெற்றி இருக்குதுங்கிறத அல்லாஹ் கற்று தந்திருக்கான். இது காலங்காலமாக நிற்கக்கூடிய வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் ஏற்பட்ட தோல்வி நமக்கெல்லாம் பெரிய வெற்றிங்கிறாங்க. அப்போ சுப்ஹானல்லாஹ், அந்த இடத்துல இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, உங்களில் சிலர் உலகத்தை மறுமையை விடவும் உலகத்துக்கு ஆசைப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. உங்களில் சிலர் உலகத்துக்கு ஆசை கொண்டவர்களாக. அப்போ இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, எனக்கு அப்பந்தான் தெரியும் எங்களில் சிலர் உலகத்துக்கு ஆசைப்படுறாங்க, இது வரைக்கும் தெரியாது அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் அப்படி. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை பக்குவப்படுத்துறான். அப்படி அல்ல, அதுக்கப்புறம் பக்குவப்படுத்துறான். அவர்கிட்ட எப்படி மஷூரா பண்ணுங்கன்னு சொல்றான், அவர்களை ஒதுக்காதீங்கன்னு சொல்றான். யாரெல்லாம் கீழே இறங்கினாங்களோ ஒதுக்காதீங்க அவங்கள, உங்களுடைய சஹாபி, அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள அரவணைச்சிருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறான். ரைட். இந்த ஹிக்மா இருக்கு பார்த்தீங்களா, சுன்னா, அது இல்லைன்னு சொன்னா அந்த சமூகம் வெற்றி பெறாது. அப்ப எதெல்லாம் முக்கியமானது? குர்ஆனை
குர்ஆனை கொண்டு நம்மளுடைய உள்ளம் தூய்மையாக்கப்பட வேண்டும். சரியா? அடுத்தது வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், குர்ஆன் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்ஆனை ஓத தெரியும் எல்லாத்துக்கும். நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி. குர்ஆன் ஓத தெரியணும், குர்ஆனை படிக்க தெரியணும், குர்ஆனை புரிய தெரியணும், குர்ஆனை தஃபக்கர் செய்ய தெரியணும், குர்ஆனை ததப்பர் பண்ண தெரியணும். குர்ஆன் தஃப்சீர் வகுப்புனா இருக்கிறதுலையே அங்கதான் கம்மி மக்கள். ரொம்ப கம்மியான மக்கள் நீங்க பார்க்கலாம் குர்ஆன் தஃப்சீர் வகுப்புல. தஃப்சீர் அப்படின்னு சொன்னாலே நம்ம பக்கத்துல போறது இல்லை. தஃப்சீர் தான் இருக்கிறதுலேயே மிக முக்கியமானது. அடுத்தது என்னது? அடுத்து என்ன பண்ணும்? யுஅல்லிமுஹுமுல் கிதாப், படிச்சுட்டே இருக்கலாமா? படிச்சது அந்த இல்மை கொடுத்தோன்னு இந்த இல்மு வேற எங்கேயாவது போகணும், அது ஒரு இடத்துல தங்கக்கூடாது அந்த இல்மு. அடுத்தது பண்ணது ஒல் ஹிக்மா. அப்போ ஹிக்மத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் வ இன் கானூ மின் கபுலு லஃபீ ضلال முபீன். சுப்ஹானல்லாஹ், ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க தெளிவான வழிகாட்டுல இருந்தீங்கன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ், நீங்க தெளிவான வழிகாட்டுல இருந்தீங்க, உங்களுடைய தூதர் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தார். சரி சரி, சீக்கிரமா நம்ம ஒரு 2-3 வசனத்தை முடிப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வ நஃப்ஸின் வ மா ஸவ்வாஹா, ஆத்மாவின் மீதும் அதை ஒழுங்குபடுத்தியின் மீதும் சத்தியமாக. ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆத்மாவுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறான். கது அஃப்லஹ மன் ஸக்காஹா. எப்படி? கது அஃப்லஹ, நம்மளுடைய ஆத்மாவை நம்மளுடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்தினால் கது அஃப்லஹ, அஃப்லஹன ஃபலஹன வெற்றி பெற்று விட்டார். ஆல்ரெடி வெற்றி பெற்றுட்டார். கது அஃப்லஹனா ஆல்ரெடி ஒரு வெற்றி நிச்சயமாக. அஃப்லஹங்கிற அந்த வசனம் எதை சொல்லுதுன்னா ஷத்து, யானி ஒரு இதை கொடுக்குது, ஷூரிட்டி கொடுக்குது. அஃப்லஹ அக்பர, பெருசு. அஃப்லஹனா மிகப்பெரிய வெற்றி, அது சாதாரண விஷயம் இல்லை. மன் ஜக்காஹா, யாரெல்லாம் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்கள் அவர்கள். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, அப்படின்னா அர்த்தம் நிச்சயமாக நஷ்டவாளியவர் யாருன்னா இந்த உள்ளத்தை நாசமாக்கியவர், படுகொலில் தள்ளியவர். அப்போ உள்ளத்தை பக்குவப்படுத்துவது மிக மிக முக்கியமானது. அந்த உள்ளத்துக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை கற்றுக் கொடுப்பது, அந்த உள்ளத்துக்கு அல்லாஹ் யாருன்னா கற்றுக் கொடுக்கிறது, அந்த உள்ளத்துக்கு ரசூல் யாருன்னு கற்றுக் கொடுக்கிறது, அந்த உள்ளத்துக்கு தீனுடைய வகைகளை கற்றுக் கொடுக்கிறது, தீனுடைய படிநிலைகளை நம்ம கற்றுக் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனி நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரொம்ப ரொம்ப அருமையான ஹதீஸ். قال سمعت يقول سمعت رسول الله صلى الله عليه وسلم, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்டிருக்கின்றேன். யகூலு, ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுஅ, உடம்புல ஒரு சதை கட்டி இருக்கின்றது, தெரிந்து கொள்ளுங்கள், உடம்பில் ஒரு சதை கட்டி இருக்கின்றது. இதா ஸலஹத், அது சீராக இருந்தால், ஸலஹல் ஜஸது குல்லுஹு, உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் சீராக மாறிடும். உடல்ல இருக்கக்கூடிய ஒரு சதை கட்டி சரியாயிடுச்சுன்னா உடல்ல இருக்கக்கூடிய எல்லாம் சரியாயிரும். வ இதா ஃபஸதத், அது பாலாயிடுச்சுன்னா, அது நாசமாயிடுச்சுன்னா, எது அந்த சதை கட்டி நாசமாயிடுச்சுன்னா, ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, உடல்ல இருக்கக்கூடிய எல்லாமே ஃபஸாதாயிரும், நாசமாயிரும். அலா, அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்றாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், ஒஹியல் கல்ப், அதுதான் உள்ளம், அதுதான் உள்ளம். இந்த உள்ளம் சரியாக இருந்தால், கல்பு சரியாக இருந்தால் எல்லாமே சரியா இருக்கும். இந்த உள்ளத்துல தான் ஈமான பதிவு செய்யறோம். கரெக்டா இல்லையா? எங்க இருக்குது ஈமான்? உள்ளத்துல. தக்குவா எங்க இருக்குது? தக்குவா எங்க இருக்குது? அத்தக்குவா ஹா ஹுனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அத்தக்குவா ஹா ஹுனா, தக்குவா இங்க இருக்குதுன்னாங்க. தக்குவா உள்ளத்துல இருக்கு, ஈமான் உள்ளத்துல இருக்கு, பயபக்தி உள்ளத்துல இருக்கு, இதெல்லாம் உள்ளத்துல இருக்கு. இந்த உள்ளம் தூய்மையாயிடுச்சுன்னா உடல் உறுப்புகள் சரியா இருக்கும். நம்மளுடைய நாவு சரியா பேசும், நம்மளுடைய கண்கள் சரியா பார்க்கும், நம்மளுடைய கைகள் சரியா தொடும், நம்மளுடைய கால்கள் சரியா நடக்கும். நம்மளுடைய உடல் உறுப்புகளை கொண்டு ஒரு காலமும் நாம அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்ய மாட்டோம். எப்பொழுதென்றால் உள்ளம் தூய்மையாக இருந்தால். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. இது ஒரு அசைன்மெண்ட் நமக்கு. அடுத்த வகுப்புல இந்த துஆ தெரியாதவர்கள் இந்த துஆ என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணிருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அடிக்கடி ஒரு துஆ கேட்பாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி கேட்டிருக்கிறேன், இந்த துஆவை கேட்டிருக்கிறேன். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா வ அன்த வலியுஹா வ மௌலாஹா. இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்பாங்க. என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸுக்கு, என்னுடைய உள்ளத்துக்கு தக்வா தந்துரு. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
ஒரு மனிதன் காலையில் எந்திரிக்கும் பொழுது உடல் உறுப்புகள் கிட்ட இது உள்ளம் பேசுமா? இஸ்லாமத்தில் இருக்காங்க. உடல் உறுப்புகள் கிட்ட உள்ளம் பேசுமா? என்ன பேசுமா? உடல் உறுப்புகள் கிட்ட உள்ளம் பேசுமா? என்ன பேசும்னா, உள்ளமே உடல் உறுப்பு சொல்லுமா, கை, காலு, மூக்கு, வாய், கண்ணு, என்னென்னலாம் எல்லாம் உடல் உறுப்புகளை தந்திருக்கானோ அதெல்லாம் சொல்லுமா, உள்ளமே உனக்கு நீ தக்குவாவை பெற்றுக்கொள், நீ இறையச்சத்தை பெற்றுக்கொள், நீ அல்லாஹ் பயந்துரு, நீ அல்லாஹுவை பயந்தால் நாங்களாம் சரியாயிரும். நீ அல்லாஹ் பயப்படல, உனக்கு இறையச்சம் இல்லைன்னா நாங்களும் என்ன ஆயிரும், ஃபசாதாயிரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு உள்ளத்துல உடல்ல ஒரு சதை கட்டி இருக்குது, அந்த சதை கட்டி பேர் என்னது? உள்ளம், கல்பு. அது சரியாச்சுன்னா என்ன ஆயிரும்? எல்லாமே சரியாயிரும். அப்போ அல்லாஹும்ம ஆதி நஃப்சி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துக்கு தக்வா தந்துருன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க? வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, அந்த தக்வாவை தந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து. நம்ம இதுதான் பேசிட்டு இருக்கோம். உள்ளம் தூய்மையா இருக்கணும், உள்ளத்துல கசடுகள் இருக்கக்கூடாது, உள்ளத்துல கொள்கை ரீதியான பிளவுகள் இருக்கக்கூடாது, உள்ளத்துல தவறான கொள்கையை பதிவு செய்யக்கூடாது. இந்த உள்ளத்துல குர்ஆன் சுன்னா மட்டும்தான் இருக்கணும். அஷத்துன் ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹ்வை அதிகமா நேசிக்கக்கூடிய உள்ளமா இருக்கணும். அந்த உள்ளத்துக்கு வேற எந்த இடத்தையும் நம்ம கொடுக்க கூடாது. உள்ளம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அப்படிங்கிற தூய்மையான உள்ளம் இருந்தா, நம்ம சொன்னோம், ஒரு சமூகம் கட்டமைக்கப்படுவதற்கு, ஒரு சமூகம் சிறந்த சமூகமா மாற்றப்படுவதற்கு உள்ளம் தூய்மையா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டாங்க இந்த துஆல, என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கேட்டு சொன்னாங்க, அந்த ஒலியுஹா மோலஹா, அது ரொம்ப முக்கியம். அதை பாதுகாக்கக்கூடியவனும் நீ தான் யா அல்லாஹ். உள்ளத்தை பாதுகாக்கணும், பக்குவப்படுத்தணும், பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், உங்க காலம் வரும், ஈமானை உள்ளத்தில் சுமப்பது என்பது எதுக்கு சமமானது? நெருப்பை கையில் சுமப்பதற்கு சமமானது. டப்புன்னு போட்டுருவோம்ல, அதே மாதிரி ஈமான் நம்மை விட்டு போகும். நவுது பில்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் நம்ம சொன்னாங்க. அதனால உள்ளத்துல ஈமானை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட தான் இருக்குது. அதுக்காக அந்த துவா செஞ்சாங்க. அந்த துவா சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹும்ம, யாருக்கெல்லாம் அந்த துவா தெரியும்? வெரி குட். ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு, 2 ஆளுக்கு தெரிஞ்சிருக்குது, 3 ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு. வேற யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியல. மனப்பாடம் பண்ணுவோம். அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பை தந்தான்னா இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்சி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா வ அன்த வலியுஹா வ மௌலாஹா. இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், قال الإيمان قال رسول الله صلى الله عليه وسلم சொன்னாங்க, அல் ஈமானு பிதுஉ வ ஸபூன், ஈமான் என்பது 70ற்கு மேலே கிளைகளை கொண்டது. சரியா? அஃதலுஹா கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ். எப்படி? அஃதலுஹா, அதில் மிக உயர்ந்தது என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது. வ அத்னாஹா இமாத்தத்துல் அத்மி அன் தரீக, அதுல மிக மிக குறைவானது, கீழே இருக்கக்கூடிய ஒரு கிளை என்னது? வழியில் இருக்கக்கூடிய அபும்னு. இந்த இடத்துல அபும்னா என்ன அர்த்தம்? அபும்னா சிறிய எலும்பு, முள்ளு. அபும் இந்த இடத்துல நம்ம அதுவும் பயன்படுத்துறாங்க. அது இல்லாம எதுவாண்டாலும், மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை பாதையிலேருந்து அகற்றுவது இருக்குதுலையே கீழே சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியம். வல் ஹயாஉ ஷுபஅத்துன் மினல் ஈமான். அல்லாஹு அக்பர். ஹயா என்பதும் ஈமானில் ஒரு கிளை அப்படின்னு சொல்றாங்க. ஷுபா, சாரி ஷுபா, மாலிஷ். வல் ஹயாஉ ஷுபஅத்துன் மினல், ஷுபான்னா கிளை, மாலிஷ், ஜஸாக்கல்லாஹ் கைர். ஷுபஅத்துன் மினல் ஈமான்னா ஈமானுடைய கிளைகளில் ஒன்று என்னது? ஹயா. ஹயான்னு என்னது? வெக்கம். சரி, இந்த ஹயா உள்ளம் சார்ந்ததா உடல் சார்ந்ததா? உடல் சார்ந்தது. உடல் சார்ந்தது. ஹயான்னா என்ன அர்த்தம்? வெக்கம்னா என்ன அர்த்தம்னா, யானி இப்போ உதாரணத்துக்கு உஸ்மான் ரலியல்லாஹு வெக்கப்படுறத பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே ஆச்சரியப்படுவாங்க. அப்போ எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டாங்களா உள்ளுக்கு திறந்து? வெக்கப்படுறாங்கன்னு எப்படி தெரியுது? உடல் ரீதியான அசைவுகளும் உடல் ரீதியான அவங்க மறைச்சி இருக்கிறது, பேசும்போது கண்ணியமான வார்த்தையை பேசுதான் வெக்கம். வெக்க உணர்வோடு நடந்து கொள்றாரு. ஏன்னா அவர் பேசும்போது ஒழுங்காக பேசுறாரு, வெக்க உணர்வோடு நடந்து கொள்றாரு, கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறாரு, வெக்க உணர்வோடு நடத்துக்கிறாரு, அவுராவை மறைச்சிருக்கிறாரு, இதெல்லாம் சொல்லுவோம்ல. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோட கனெக்ட் பண்ணாங்க. யானி வெளியில நம்மளுடைய உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோட கனெக்ட் பண்ணாங்க. இப்போ சொல்லுங்க,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோடு கனெக்ட் பண்ண சில வெளிரங்கமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. சுத்தம். மாஷா அல்லாஹ். சுத்தம். சுத்தத்தை என்ன சொன்னாங்க? ஷத்ருல் ஈமான், யானி சுத்தம் பாதி ஈமான். வேற நிஸ்ஃபு ஈமான், நிஸ்ஃபுல் ஈமான் சொல்லலாம், பாதி ஈமான். வேற ஜிஹாத் அப்படி சொல்லல. சில விஷயங்கள் நம்ம வந்து இதெல்லாம் ஒரு ஈமானா அப்படின்னு நினைக்கிற விஷயத்தான் நம்ம சொல்றாங்க. இப்போ அவர் சொன்னார்ல சுத்தம், சுத்தமாக இருக்கிறதெல்லாம் ஈமானுக்கு அதுக்கு என்ன தொடர்பு இருக்கிற மாதிரி நம்ம இருப்போம்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அதான் ஈமானுடைய பாதியே அப்படின்னாங்க. ஒரு தடவை என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என்னுடைய காரை பார்த்துட்டு இந்த ஹதீஸை என்கிட்ட சொன்னார், தம்பி சுத்தம் ஈமானுடைய பாதி அப்படின்னு. சுப்ஹானல்லாஹ். ஹைர். வேற என்னன்னா சொன்னாங்க, அண்டை வீட்டுக்காரர்களோடு நட்புணர்வு கொள்ளக்கூடியதை எப்படி அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னா தெரியுமா? மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர்னு சொன்னாங்க. யார் அல்லாஹ்வையும் அதாவது மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருப்பார்களோ ஃபஅக்ரிம் ஜாரஹு. அல்லாஹு அக்பர். அவருடைய எதிர்த்து வீட்டுக்காரர் கண்ணியப்படுத்தட்டும்னு சொன்னாங்க. எதிர்த்து வீட்டுக்காரர் கண்ணியப்படுத்துறதுக்கு ஈமானுக்கு என்ன தொடர்பு இருக்குதுங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பேசினால் நல்லதை பேசுங்க, அவுலி யஸ்முத், இல்லைன்னா பேசாத. சொல்லதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் அப்படின்னாங்க. அல்லாஹு அக்பர். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லைன்னா பேசாம வாய் மூடி இருக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ பியதிஹி. ஒரு முஸ்லிம் என்பவன் மற்ற முஸ்லிமுக்கு கையினாலும் நாவினாலும் தொந்தரவு கொடுக்காதவன். எங்க கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? நம்மளுடைய உடல் உறுப்புகள் செய்யக்கூடிய சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோட கனெக்ட் பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய உள்ளம் சரியாக இருந்தால், நம்முடைய உள்ளத்துல சரியான கொள்கை இருந்தால், உள்ளத்துல ஏகத்துவம் வேறுவிடப்பட்டிருந்தால், உள்ளத்துல அதாவது ஈமானை தவிர ஒன்றுமில்லை, என்னுடைய ஈமான் உறுதியானதாக இருந்தால் நம்முடைய செயல்பாடுகளும் சரியாக இருக்கும். அப்போ மனித மாண்புகளை காக்கக்கூடிய ஒற்றை டூல் எது? மனித மாண்புகளை காக்கக்கூடிய ஒற்றை டூல் என்னது? இறை நம்பிக்கை தான். ஒரு மனிதனுக்கு இறை நம்பிக்கை இல்லை, ஒரு மனிதனுக்கு இறையியல் தெரியல, ஒரு மனிதனுடைய உள்ளத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றியுள்ள எந்த இல்மும் இல்லை, அல்லாஹ்வுக்கான ஒரு வாழ்க்கையை வாழல அப்படின்னா அவன் நிச்சயமாக மனித மாண்புகளை காக்க மாட்டான், முடியவே முடியாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தொடர்பு படுத்தி சொன்னாங்க, ஈமான் இருக்குதுன்னா அவங்ககிட்ட நல்ல அஹ்லாக் இருக்கும், ஈமான் சரியில்லைன்னா அஹ்லாக் இருக்காது. பண்புகள், அஹ்லாக்னு என்ன அர்த்தம்? நற்பண்புகள். சொர்க்கவாதிகளுக்கு ரெண்டே ரெண்டு பண்பு தான் இருக்கும். ஒன்று தக்வல்லா, ரெண்டாவது ஹுஸ்னுல் ஹுல்க். ஒன்று உள்ளத்தை தொடர்புடையது, இன்னொன்று வெளிப்படையான உள்ளது. இந்த ரெண்டையும் நபிசாசன் நினைக்கிறாங்க. தக்குவா இருந்தால் தான் ஹுஸ்னுல் ஹுல்க் இருக்கும், இறை அச்சம் இருந்தால் தான், இறை சிந்தனை இருந்தால் தான் நல்ல மனிதனாக ஒரு மனிதன் வாழ முடியும். ஒருத்தன் வந்துட்டு நான் தௌஹீத்வாதின்னு சொல்கிறாரு. நம்ம ஊரில் நிறைய தௌஹீத்வாதி இருக்கிறாங்க, அப்படி தானே? தௌஹீத்வாதிகள் அப்படி நம்மளே பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு அஹ்லாக்கே இல்லாத தன்மை, பேச்சில் அஹ்லாக் இல்லை, வார்த்தைகள் அஹ்லாக், நல்ல பண்புகள் இல்லாமல் நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய ஹேர் கட்டு, நம்ம பிள்ளைகளோட ஹேர் கட்டு, தௌஹீத் குடும்பத்தில் பிறந்தவங்க, தௌஹீதை ஊட்டி வளர்த்தவங்களுடைய நிலை வந்து இது இன்னைக்கு. அப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இது வேற சப்ஜெக்ட், அது வேற. நாங்கள் உள்ளத்தெல்லாம் தெளிவாக தான் இருக்கிறோம், ஆனால் உடல் உறுப்புகளால் நாங்கள் இப்படி தான் இருப்போம்னா அது சரி வராது. அப்போது இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கொள்கை நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றணும். இந்த கொள்கை ஏகத்துவ கொள்கைங்கிறது மனித சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய, ஒருநிலைப்படுத்தக்கூடிய கொள்கையாக இருக்கிறதுனால நாம இதை நிச்சயமாக நம்மளுடைய சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த ஓரிரை கொள்கை நாலேஜ் இருக்கு, இந்த அக்கீதா அறிவு இருக்கு பார்த்தீங்களா, இதை முக்கு மூளைக்கெல்லாம் கொண்டு போனோம்னா அதுதான் பெரிய வெற்றி. அங்கதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என்ன சொல்றான்? வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. பிஹப்ல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கயிறை நம்மளும் படித்து பிற மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து, வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், கொள்கையில் ஒற்றுமையாக வாங்க அப்படிங்கிற அழைப்பை நாம் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அடுத்த வகுப்பில் நாம் இன்னொரு முக்கியமான சப்ஜெக்டில் படிப்போம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.